ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ்ல இன்னைக்கு பார்ட் நம்பர் 8 பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இந்த 8ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 8 பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் நம்பர் 6ல நம்ம ஒரு 5 கொஷின் சால்வ் பண்ணிருப்போம். அதுல ஒரு கொஷின் இருக்கு. அந்த ஒரு கொஷினை ஒரு பர்சன் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க, சரி இதை வேற மாதிரியும் போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரியா? இப்போ அந்த கொஷினை நான் காமிக்கிறேன். அதை எப்படி அவங்க கேட்ட மாதிரி நான் சால்வ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதன் பிறகு நான் பார்ட் 8 கண்டினியூ பண்றேன். புரிஞ்சுதா? சோ ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணி வைங்க, நான் ஸ்கிரீன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பார்ட் நம்பர் 6ல இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு நான் போறேன். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுல கொஸ்டின் நம்பர் 4 இதோ இந்த கொஷின் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் இந்த கொஷின்ல வந்து பாத்தீங்கன்னா x+20 x+40 அந்த மாதிரி வச்சிருப்பேன். பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் x அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மினிமமா அந்த லோவஸ்ட் வேல்யூவா எடுத்திருந்திருப்பேன். புரியுதா? அதனாலதான் போக 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 x+20 x+40 அந்த மாதிரி வச்சிருப்பேன். பிகாஸ் நான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆப்போசிட் கான்செப்ட் எடுத்தேன். ஏன்னா இப்போ இங்க பாருங்களேன், ₹20 லெஸ் தென் இட்ஸ் ப்ரிசைடிங் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்றதுனால நான் மினிமமா இருக்கக்கூடியது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு போக போக 20 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனேன். ஒருவேளை இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டரே நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா மேக்சிமமா எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். மேக்சிமம் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இதன் பிறகு இப்ப வர 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 என்னவா இருக்கும், x+20 அந்த மாதிரி சப்ட்ராக்ஷன் நீங்க பண்ற மாதிரி போயிருக்கும். இப்ப பாருங்க, மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் எப்படி வந்திருக்கும், மேக்ஸிமம் எக்ஸ், அதன் பிறகு x-20, அதன் பிறகு x-40, அடுத்தது x-60, அடுத்தது x-80, அடுத்தது x-100, அடுத்தது x-120. இதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கணும், 700 வந்திருக்கணும். அப்போ ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 7x-420 = 700. அப்போ 7x is equal to 1120. அப்போ x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு, 160. இந்த 160ன்றது நான் மேக்ஸிமம் வச்சிருக்கேன். அப்ப மேக்ஸிமம் 160னா மினிமம் அப்படின்றது என்னது, x-120. மேக்ஸிமம் அந்த x ஓட வேல்யூ என்னது, 160. 160 120 போயிடுச்சுன்னா 40. இப்படியும் போடலாம். புரிஞ்சுதா? எப்படி வேணாலும் சம் அப்ரோச் பண்ணி கொண்டு போகலாம். இல்ல இதே சம் வேற எப்படி போடலாம்னா ஏபிஜிபி கான்செப்ட்ல போடலாம். ஏபிஜிபி கான்செப்ட் எப்படி போடலாம் அப்படின்னா அதையும் நான் சொல்லி கொடுத்துறேனே. இப்ப ஏபிஜிபில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவரால் வேல்யூ என்ன இருக்கு, SN வந்து பாத்தீங்கன்னா 700 இருக்கு. மொத்தம் என்னோட வேல்யூ என்ன இருக்கு, 7. ஏன்னா 7 பிரைசஸ் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்னு வச்சிருக்கு, அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் எக்ஸ். அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்கும். ஓகே தானே? டி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க ஏ வந்து எக்ஸ்னா அடுத்தது இங்க பாருங்க ஜென்ரலா எக்ஸ், x-20, x-40 இந்த மாதிரி அந்த சீரிஸ் போகும். அப்ப உங்களுக்கு டி கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டீங்கன்னா உங்களுக்கு டி ஓட வேல்யூ -20 கிடைச்சிருக்கும். அப்ப ஜெனரல் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், SN = n/2 பிராக்கெட்ல 2a, ஓகேவா, பிளஸ் n-1 × d. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இப்ப நீங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணுவீங்க. அப்போ SN ஓட வேல்யூ எனக்கு தெளிவா தெரியும், 700 is equal to 7/2. a உடைய வேல்யூ நான் x வச்சிருக்கேன். அப்ப பிராக்கெட்டுக்குள்ள 2x பிளஸ் n ஓட வேல்யூ என்னது, 7. 7 - 1 6. d ஓட வேல்யூ -20. சோ இந்த மாதிரி ஃபர்தரா இப்ப நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க, 2x is equal to 320 கிடைக்கும். x ஓட வேல்யூ 160. இப்பயும் பாருங்க உங்களுக்கு வந்து அந்த x ஓட வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 116 கிடைச்சிருக்கு. சோ அதுல இருந்து நீங்க ஒவ்வொரு நீங்க கொண்டு போயிடலாம் ஆன்சர். புரியுதா? சோ இதெல்லாம் வந்து கன்வென்ஷனலா போறது. ஆக்சுவலி நான் உங்களுக்கு இங்க நீங்க எனக்கு டைம் கொடுக்குறீங்க, ஒரு வீடியோ பாக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் ஆகுதுன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கான்சியஸா தான் உங்களுக்கு வந்து கண்டென்ட் டெலிவரி பண்ணணும்னு நினைப்பேன். சும்மா ஏனோ தானா கடமைக்கெல்லாம் சொல்லணும்னு அப்படின்னு நினைக்க மாட்டேன். மேபி என்ன அறியாமலேயே நான் ஏதாவது இடத்துல கவன சிதறல் ஏற்பட்டா இருந்தாலும் மேபி நான் பண்ண மாட்டேன். ஒருவேளை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா தவறான ஆன்சரை நான் உங்ககிட்ட கன்வே பண்ணிடக்கூடாது. புரியுதா? அப்ப இந்த கொஸ்டினை இப்படி நீங்க கொண்டு போகலாம். அப்போ ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கு என்ன நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கும். நம்மளுடைய நோக்கம் சரியான ஆன்சர், பட் ப்ராப்பரா நீங்க எடுக்கணும். புரிஞ்சுதா? சோ இதை நீங்க தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம அந்த பார்ட் நம்பர் 8க்கு போகலாம். வெயிட் பண்ணுங்க, as usual எப்பயும் போல. ஓகேமா? சோ பார்ட் நம்பர் 8 இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? சோ வாங்க கொஸ்டின்குள்ள போகலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது 2014 கேட்ட ஒரு கொஸ்டின். ஒரு விஷயம் ஜெனரலா தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கடிகாரம் அப்படி இருக்குன்னா அதுல அவர் ஹேண்ட் இருப்பாங்க, மினிட் ஹேண்ட் இருப்பாங்க, அதன் பிறகு செகண்ட் ஹேண்ட் இருப்பாங்க. 3 ஹேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாக்ல இருப்பாங்க. இப்போ இந்த மினிட் ஹேண்டும்
அண்ட் அவர் ஹேண்டும் ஒரு தடவை கோயின்சைட் ஆகியிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றது அப்படியே இமேஜின் பண்ணுங்களேன். இப்ப 12 o'clock அப்படின்னா 2 முள்ளு, அதாவது மணி முள்ளு நிமிடம் முள்ளு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் இருப்பாங்க. கரெக்டா 12 மணில அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. மறுபடியும் இப்போ 1:05 அதாவது டைம் 1:05 இருக்கிறப்ப அந்த 2 முள்ளு மறுபடியும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கோயின்சைட் ஆகுற மாதிரி இருக்கும். புரியுதா? இதுதான் கோயின்சைட் இல்ல டுகெதர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. போத் ஹேண்ட்ஸ்னாவே ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹேண்டும் மிட் ஹேண்ட் தான் சொல்லுவாங்க. அப்ப போத் ஹேண்ட்ஸ் ஒரு தடவை டுகெதரா இருக்காங்க, மறுபடியும் இன்னொரு தடவை டுகெதரா ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா, எனக்கு நல்லா லிசன் பண்ணுங்க. டெசிமல்ல சொல்ல போனோம் அப்படின்னா 65.45 நிமிடங்கள் ஆகும். 65 நிமிஷம், அதன் பிறகு ஒரு 45 செகண்ட்ஸ் அப்படின்ற கேப் மாதிரி. இது என்ன மினிட். அது இது வேற எப்படி சொல்லுவாங்கன்னா 65/5/11 மினிட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இல்ல வேற எப்படி சொல்லுவாங்கன்னா 720/11 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவைல இருந்து இன்னொரு தடவை டுகெதர் ஆகிறதுக்கான நேரம். அவர்ல எப்படி சொல்லுவாங்கன்னா 1.09 ஹவர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். சரிதானே? அப்போ உங்களுக்கு இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவன் இன்டிஜர்ல சொல்லுங்கன்னா ரவுண்டா டெசிமல் இல்லாம இப்ப டைம் வந்து 8 to 9 மறுபடியும் இப்ப 8 to 9 வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் டுகெதரா இருந்திருக்காங்க. அகைன் எப்பனா மறுபடியும் 9 to 10 வருவாங்க. அப்ப ஒரு தடவை டுகெதர் டு இன்னொரு தடவை டுகெதர் இருக்கு. இதுல 4 ஆன்சர்ல ஏதாச்சும் ஒண்ணுதான். ரெண்டுமே சேம் தான். அதாவது 4மே சேம் தான். பட் ஒவ்வொரு விதமா ஸ்ட்ரக்சர்ல சொல்லியிருக்காங்க. இந்த 65/5/11 ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், 720/11 ஒரு இம்ப்ராப்பர், 1.09 அப்படின்றது ஹவர், அது வந்து டெசிமல்ல வந்திருக்கு. 65.45 மினிட், ஆனா அதுல டெசிமல் வந்திருக்கு. அவன் இன்டிஜர்னா டெசிமல் இல்லாம ரவுண்டா சொல்லணும். அப்ப 65 மினிட் ஆப்ஷன் சி. புரியுதாமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். எல்லாரும் சொதப்பிட்டு வருவாங்க. கான்செப்ட் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2மா. ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு லென்த் வந்து 40% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் வித் வந்து பாத்தீங்கன்னா 20% டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதனால அந்த கார்டன்ல இருக்கக்கூடிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் கேட்டிருக்காங்க. ஃபீல்ட் வந்து ரெக்டாங்கிள் சொல்லியிருக்காங்க. அப்ப யாரை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அவங்க பிளஸ். அப்ப +40, அடுத்தது -20. ஸ்டெப் 1ல 2 பேரை வித் சும்மா ஆட் பண்ணுங்க. +40 -20 ஆட் பண்ணீங்கன்னா +20 கிடைச்சிருக்கு. இது ஸ்டெப் 1. அடுத்து ஸ்டெப் 2ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரை வித் சும்மோட மல்டிபிள் பண்ணுங்க. +40 -20 பண்ணீங்கன்னா -40 × 20 800. மல்டிபிள் பண்றப்போ என்ன வேல்யூ கிடைச்சோ அதை 2 digit தள்ளி புள்ளி வச்சிருங்க. அப்ப -8. அப்ப +20யும் -80 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? +12 கிடைச்சிருக்கும். பிளஸ்னா என்னது? ப்ராஃபிட் இல்ல இன்க்ரீஸ் அந்த மாதிரி தான். அப்போ 12% வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ஷன் பி செகண்ட் ஒன் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரியா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் தெளிவா படிக்கலாம் பாருங்க. ஸ்ட்ரைட் லைன் வந்து பாத்தீங்கன்னா 36 மீட்டர் லாங்கா. இதுதான் ஒரு ஸ்ட்ரைட் லைன். 36 மீட்டர் லாங். அந்த பாயிண்ட்ஸ் டு பி மார்க்டு ஆன் தி லைன் ஃப்ரம் போத் எண்ட். போத் எண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட மார்க் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட், இது ரைட், இந்த மாதிரி இருக்கு. இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஈச் எண்ட்ல எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 1 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி எண்ட். இப்போ இதுதான் இங்கதான் இது ஃபர்ஸ்ட், இது 0. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து கேப் வந்து 1 சென்டிமீட்டர். நல்லா பாருங்க, சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்கு. அடுத்தது பாருங்க, தி செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இதுல இருந்து கேப் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 2 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இருக்கு. இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா என்னது? 2 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா இது 2 சென்டிமீட்டர். அப்ப இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. அடுத்து இங்க பாருங்க தேர்ட் பாயிண்ட். நல்லா பாருங்க, தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி செகண்ட் பாயிண்ட். இப்ப இதுதான் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட், இப்ப இது தேர்ட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். இது தேர்ட் பாயிண்ட். இந்த தேர்ட் பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? 3 சென்டிமீட்டர் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்று அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி போயிட்டே இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட், அடுத்தது 5th பாயிண்ட், அடுத்தது 6th, அடுத்தது 7th, அடுத்து ஃபைனலா 8th பாயிண்ட் வரும். 8th பாயிண்ட் இருந்து கரெக்டா உங்களுக்கு வந்து அந்த 36ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து இப்ப நான் போயிருக்கேன். இப்ப இதே மாதிரி ரைட் எண்ட்ல இருந்து வரணும். இப்ப இந்த ரைட் எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு வர போறேன். அப்ப அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த 1 சென்டிமீட்டர், அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த இது ஃபர்ஸ்ட்ல இருந்து இது செகண்ட் பாயிண்ட், இதுக்கு கேப் 2 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி நம்ம கொண்டு வரும் பொழுது, ஓகேவா? இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நான் இங்க டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்ல தோராயமா போட்டிருக்கேன். இந்த கேப் எல்லாம் நீங்க கரெக்டா அந்த சென்டிமீட்டர் மாதிரி வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வரணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த 6th பாயிண்ட்டும் இந்த 5th பாயிண்ட்டும் இப்ப இங்க இருந்து வரப்ப இது 5th பாயிண்டா வரும். ஓகேவா?
நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரும், இங்கவே செகண்ட் பாயிண்ட் வரும், இங்கவே தேர்ட் பாயிண்ட். அளவோட போட்டோம் அப்படின்னா கரெக்டா வரும். இங்க ஃபோர்த் பாயிண்ட், இது ஃபிஃப்த் பாயிண்டா வரும், இது சிக்ஸ்த் பாயிண்டா வரும், அடுத்தது இது செவன்த் பாயிண்டா வரும். அந்த 3க்கு 4க்கு இடையில செவன்த் பாயிண்ட், அடுத்தது எயித்து பாயிண்ட் கரெக்டா இந்த எண்ட்ல வந்திருக்கும். அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட கன்சிடர் பண்ணிக்காம எத்தனை பாயிண்ட் வந்து சேமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பாயிண்ட் சேமா இருக்காங்க? இங்க பாருங்க, இந்த 2 பாயிண்ட்டும் இந்த 2 பாயிண்ட்டும் சேமா இருக்காங்க. கரெக்டா? அப்ப ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர்ல ஓவராலா எவ்வளவு பாயிண்ட் இருக்கு பாருங்க. எக்ஸ்ட்ரீம் விட்டுருங்களேன். 1 2 3 4 5 6 7. அப்ப பிங்க் கலர்ல ஒரு 7 பாயிண்ட் இருக்காங்க. அதே மாதிரி ப்ளூ கலர்லயும் 7 பாயிண்ட், ஓவராலா 14 பாயிண்ட் இருக்காங்க. அதுல அந்த 5 6 2 தடவை டுகெதர் பாருங்க சேமா கோயின்சைட் இருக்காங்க. அதனால அந்த 5 ஒரு தடவை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், 6 ஒரு தடவை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், மொத்தமா 2 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 7 + 7 14, 14 - 2 12. அப்ப ஆன்சர் 12. செகண்ட் ஒன் புரியுதா? இந்த கொஸ்டின்ஸ் நான் இங்க கொஞ்சம் அளவு இல்லாம போட்டிருக்கேன். ஓகே, இந்த ப்ளூ கலர்ல நீங்க கரெக்டா அந்த 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி கேப் வச்சு போட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா நான் அந்த கிரீன் கலர் சர்க்கிள் பண்ணிருக்கேன் இல்லையா, அது ரெண்டும் மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு லாஜிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அப்போ கேட்டா நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி மாடல்லாம் கேட்கறதுல, பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிதானே? அப்ப கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4மா, செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் மாடல் சொல்லியிருக்காங்க. செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் மாடல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ப்ராஃபிட்ல கொடுத்திருக்காங்க, ஒன்னு லாஸ்ல கொடுத்திருக்காங்க. பிரச்சனையே கிடையாது, எப்பயுமே ஆன்சர் லாஸ்ல தான் வரும். செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் மாடல ஒருத்தர் ப்ராஃபிட் ஒருத்தர் லாஸ் கொடுத்திருக்காங்கன்னா எப்பயுமே லாஸ் தான். 2 நம்பருமே சேமா இருக்கும் பாருங்க. இங்க 10 அங்கேயும் 10னா சிம்பிள், அந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணி 2 தள்ளி புள்ளிவிங்க. 10 × 10 100 நீங்க மல்டிபிள் பண்ணி, அதாவது 100 2 டிஜிட்டல் டிவிசிபிள், அதாவது 100 டிவிசிபிள் பண்ணிடுங்க. எவ்வளவு மல்டிபிள் பண்றப்போ என்ன வேல்யூ வருதோ அதை நீங்க 100 டிவிசிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்கன்னு சொல்லலாம். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா என்னது 1. நான் எப்பயுமே என்ன பண்ணிருக்கேன், செல்லிங் பிரைஸ் ஈக்குவல்னா ஓகேவா, ஒருத்தர் பிளஸ் சிம்பிள் ஒருத்தர் மைனஸ் சிம்பிள்னா எப்பயுமே எனக்கு லாஸ் தான் வருவாங்க. அப்ப ஆன்சர் 1% லாஸ். அப்போ ஆப்ஷன் சி, ஹி சஃபர் ஏ லாஸ் 1%. ஒருவேளை இங்க பாருங்களேன், இப்ப எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 25 இருக்குது, இங்கேயும் 25 இருக்குது. 25 625, ரெண்டுமே ஒருத்தர் பிளஸ் ஒருத்தர் மைனஸ்ல வராங்க. அப்ப எப்பயுமே லாஸ் தான். அப்ப மல்டிபிள் பண்றப்ப கிடைச்ச வேலை என்ன பண்ணிருக்கோம், 2 தள்ளி புள்ளி வச்சிருந்தீங்கன்னா அப்ப 6.25% லாஸ் ஆயிருக்கும். புரியுதா? இதெல்லாம் லாஜிக்ஸோட நீங்க கொண்டு போயிடுங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5, வென் டயக்ராம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்மா. சோ பாருங்க, ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமா 120 மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு மாதிரி சில டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப அந்த நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. கிட்டார், வயலின், ஃப்ளூட், அதுல 120 பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா 5% வந்து மூணுமே விருப்பப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த 5%ன்றது உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அப்போ 120ல 10% அப்படின்றதுனா 12. அப்ப 5%னா கவுண்ட் என்ன வந்திருக்கணும், 6ன்னு வந்திருக்கணும் கவுண்ட். அது சும்மா சைடுல எழுதி வச்சுக்கிறேன். இப்ப 3 விதமான கிட்டார், வயலின், ஃப்ளூட் நான் எடுத்து எழுதிக்கிறேன். இது கிட்டார், இது வயலின், இது ஃப்ளூட். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும். எப்படி மென்ஷன் பண்ற பாருங்க. இப்போ மூணுத்தையுமே விருப்பப்படுறவங்க ஏன்னு வச்சிருக்கேன், கிட்டார் மட்டும் விருப்பப்படுறவங்க பி, வயலின் மட்டும் விருப்பப்படுறவங்க சி, ஃப்ளூட் மட்டும் விருப்பப்படுறவங்க டி. அதே மாதிரி கிட்டார் அண்டு வயலின் விருப்பப்படுறவங்க இ. அது வேற கலர்ல மாத்திக்கலாமா? ஆமா, வேற கலர் மாத்தினா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு புரிதல் ரொம்ப ஈஸியா இருக்கும். மூணுமே விருப்பப்படுறவங்க எல்லோ கலர் ஏ. ரெண்டு, அதாவது கிட்டார் அண்ட் வயலின் அண்ட் ஃப்ளூட் மட்டுமே ப்ளூ கலர்ல வச்சிருக்கேன் நான். அது ரெண்டுமே விருப்பப்படுறவங்க, கிட்டார் அண்ட் வயலின் விருப்பப்படுறவங்க ஈன்னு வச்சிருக்கேன். அது ரெட் கலர். வயலின் அண்ட் ஃப்ளூட் விருப்பப்படுறவங்க எஃப்னு வச்சிருக்கேன். அது கிட்டார் அண்ட் ஃப்ளூட் விருப்பப்படுறவங்க ஐன்னு வச்சிருக்கேன். இப்ப அவங்க கொஸ்டின்ல டேட்டாஸ் கொடுத்துருக்கா, நான் கொண்டு போய் டேலி பண்ண போறேன். சரியா? அப்ப டேலி பண்றப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. Who can play any two and only two of above instrument is 30. ஓகேவா? அப்ப எனி டூ அண்ட் ஒன்லி அதான் 13 கொடுத்திருக்கான். அதாவது EFI அந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 13 கொடுத்திருக்கான். இப்ப நான் இப்ப டோட்டல் வேணும்னா எழுதுறேன் பாருங்க. இப்ப எனக்கு டோட்டல் வேணும் அப்படின்னா யாரெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சிங்கிளா விருப்பப்படுறவங்க பி பிளஸ் சி பிளஸ் டி. அடுத்தது ரெண்டுமே விருப்பப்படுறவங்க இ பிளஸ் எஃப் பிளஸ் ஐ. அடுத்தது மூணுமே விருப்பப்படுறவங்க யாரு, ஏ. இப்ப டோட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்க, 120 பீப்புள் இருக்காங்க. இப்போ கொஷின்ல அந்த சிங்கிளா விருப்பப்படுறாங்களா, அங்க பாருங்க, the number of musicians who can play guitar alone என்ன சொல்லியிருக்காங்க,
கிட்டார் அலோன்னா எவ்வளவு பேரு? 40 பேர் சொல்லியிருக்காங்க. 40 பேர். அதுதான் 40. கிட்டார்னா யாரு? பி மட்டும்தான் 40 சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா வயலின் அண்ட் ஃப்ளூட் அலோன் கேட்டிருக்காங்க. வயலின் அண்ட் ஃப்ளூட்னா யார் வருவாங்க? சி பிளஸ் டி தான். சி பிளஸ் டி தான் கேட்டிருக்காங்க. அதை அப்படியே வச்சிருக்கேன். சி பிளஸ் டி நான் அப்படியே வச்சிருக்கேன். அடுத்தது இ பிளஸ் எஃப் பிளஸ் ஐயோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க டோட்டலா? 13 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இ பிளஸ் எஃப் பிளஸ் ஐக்கு பதிலா 30. மூணுமே விரும்புறவங்க 6 பேர் இருக்காங்க. அப்போ 120 ஈக்குவல் டு சி பிளஸ் டி பிளஸ் 40 30 6 ஆட் பண்ணீங்கன்னா 76. அப்ப சி பிளஸ் டி ஈக்குவல் டு 120 மைனஸ் 76 போட்டீங்கன்னா சி பிளஸ் டியோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும்? 44 கிடைச்சிருக்கும். அப்ப ஆப்ஷன் செகண்ட் ஒன். இது லாஜிக்ஸா கொண்டு போலங்க. இவ்வளவுதான். அப்ப பார்ட் 8 முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. டேக் கேர். தேங்க்யூ.